சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா தாங்க. இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். உதயம் வந்து இந்தியன் லைசன்ஸ் நியூ டிரைவர் ஒன்லி முஸ்லீம் தான் கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியா ரியாத்தில் எக்ஸிட் 10க்கு கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 1500 சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு நம்ம தாங்க பார்த்துக்கணும். இதில் அவங்களோட செலவு நம்ம இதில் சொல்லிடுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு செலவு ப்ளஸ் வந்து மொபைல் ரீசார்ஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா செலவு பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு 300 நம்ம ஒதுக்குனா கூட மீதி 1200 நிற்கும். 1200 போது மாதம் அவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 25,000 26,000 அனுப்பலாம். அதுவும் அன்னைக்கு என்ன ரேட்டுங்கிற பொறுத்து 26,000 வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் வேக்கன்சி இருக்குது. அது எங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து தமாமுக்கு கேட்டிருக்காங்க. இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா 1800 சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். இவங்களோட சம்பளம் நம்ம சொல்லிட்டோம். இவங்களோட செலவு எப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ செலவு பண்ணணுங்கிறது தெரியும். அவங்க கஷ்டம்னா தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் நான் வந்து சொல்ல வரேன், இவங்க செலவு மாதம் ஒரு 300 ஒதுக்குனா கூட 1800 போது 1500 வீட்டுக்கு அனுப்பலாம். 1500 போது வந்து 34,000 சம்திங் வந்துடும். மாதம் 34,000 அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம். இது வந்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவருக்கு. அடுத்து வந்து கல்ஃப் லைசன்ஸ் வேக்கன்சி இருக்குது. எனி ஹென்ரி லைசன்ஸ் உள்ள டிரைவர். இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா 1700 சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கிறோம். இது வேக்கன்சி எங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தமாமுக்கு தான் இருக்குது. இவங்களோட சம்பளம் வந்து நம்ம சொல்லிட்டேன். இவங்களோட செலவு நம்ம வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் கூட வந்து ஒரு 300 நம்ம ஒதுக்கலாம். ஏன்னா வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 140 வந்துடும். என்னங்க எல்லாத்துக்கும் 300 சொல்லலாம். மொபைல் ரீசார்ஜ் 140 வந்துடும். ப்ளஸ் வந்து அவங்களோட சாப்பாடு செலவு ஜாமான் வாங்குறது செய்கிறது இதில் வந்து ஒரு 300 160 இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 300 ஒதுக்குறாங்க. மீது 1400 நிற்கிது. 1400 போது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அனுப்பலாம். 28 ஒரு 29 வரை மாதம் அனுப்பலாம் நீங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து எல்லாருமே நினைக்கலாம், என்னங்க நான் வந்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் தான், எனக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் என்னங்க சம்பளம்னா 1800 சொல்கிறீங்க, நான் அப்போயே வந்து 1800 வாங்கினேன், 1900 வாங்கினேன் அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் வந்து இந்த சம்பளம் கொடுக்க போகிறது வந்து நம்ம யார் வீட்டுக்கு வரோமோ யார் ஓனரோ அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. நான் கொடுக்க போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட பொய் சொல்லி நான் இறக்கி விடலாம். 2000 சம்பளம் கொடுத்துருவாங்க, 2200 கொடுத்துருவாங்க, 2300 கூட கொடுத்துருவாங்க, வாங்க 1 மாதம் வேலை பாருங்கள், 2 மாதம் வேலை பாருங்கன்னு சொல்லி நம்ம வந்து பொய்யா சொல்லி இறக்கி விட்டுறலாம். அது செய்ய நான் விரும்பலை. ஏன்னா நான் ஒரு டிரைவர் போது ஒரு டிரைவர் குடும்பத்துக்கும் டிரைவருக்கும் பற்றிய கஷ்டம் தெரியும். மற்றவங்க எப்படி வேணாலும் சொல்லி நம்ம வந்து ஒரு கொடுத்து ஏமாற்றிட்டு போகலாம். அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறதுல என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.